வசதிகளை பெருக்கிக் கொள்றதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நோக்கம். நிறைய பொருட்களை சம்பாதித்து ஆடம்பரமாகி அதிகாரத்தை கைப்பற்றுவனை காட்டிலும் சாதிக்க வேண்டும்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தை நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும், வாழணும் அப்படின்னா, அப்ப நமக்கு உயிர் வாழ்வதற்கான அடிப்படையாக நம்முடைய அறிவையும் திறனையும் பயன்படுத்தி நம்ம எதுக்காக வேலை பார்க்கணும். ஒரு அழகான ஒரு வீடை கட்டுறது தப்பு இல்லை, ஏன்னா நியாயமான முறையில. அனைவருக்கும் யோகிஸ் தியானம் மற்றும் ஆன்மீக குணமளிக்கும் ஆய்வு மையம் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல வாழ்வினுடைய நோக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. வசதிகளை பெருக்கிக் கொள்றதுல தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நோக்கம் இருக்கு. யாருக்குமே அமைதியா ஆனந்தமா ஹாப்பியா இருக்கிறதுக்கு நோக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நம்ம எல்லாருக்குமே என்ன நோக்கம்னா, வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டால் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி பெற்றதாக நம்ம நினைக்கிறோம். 1000 யானைகளை போர்ல போய் வெற்றி கொண்டவனுக்கு பாடக்கூடிய இலக்கியம் கலிங்கத்து பறவை. அது 1000 யானையை போர்ல போய் கொள்றான். புத்தர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உலகத்திலே மிகப்பெரிய வீரம் எது அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பொருட்களை சம்பாதித்து ஆடம்பரமாகி அதிகாரத்தை கைப்பற்றுவனை காட்டிலும் தன்னுடைய மனதை எவனொருவன் புரிந்து அதை தாண்டி செல்கிறானோ அவனே மிகப்பெரிய மாவீரன்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா, அந்த லௌகீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம், புகழ், அதிகாரத்தை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை இயங்க ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதே நீ சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறோம். சாதிக்க வேண்டும்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பணத்தை அதிகமாக ஈட்ட வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும், அதிகாரத்துல போய் உட்கார்ந்தா அது சாதனை என்று நினைக்கிறோம். சாதனை என்பது விளையாட்டுல சாதிக்கலாம், திரைப்படத்துறையில சாதிக்கலாம், பொருளாதாரத்துல சாதிக்கலாம். இந்த அதிகாரம், புகழ், பொருளாதாரம் இதுல ஒருத்தர் சாதிப்பது என்பது அதுதான் வாழ்க்கையினுடைய முழு லட்சியமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு அதுதான் யோசிக்கிறோம். உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய நோக்கம், மனித உயிர்கள் எல்லாம் அதற்காகவா பிறந்திருக்கிறது? ஒரு உயிர் வாழ வேண்டும், நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும், வாழணும் அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல சில விஷயங்களை செய்து கொள்ளணும். அதற்கு ஏற்றார் போல உழைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா உழைக்காமலாம் இருக்க முடியாது. யாரும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் சாப்பாடுலாம் போட மாட்டாங்க, நமக்கு தேவையான உதவி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப நமக்கு உயிர் வாழ்வதற்கான அடிப்படையாக நம்முடைய அறிவையும் திறனையும் பயன்படுத்தி நியாயமான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது இந்த உடல் பசிக்கலா, இந்த உடலுக்கு பசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்கு உழைக்கணும்னு சொல்லுங்களேன்? தேவையில்லை. இந்த பசி என்ற ஒன்றுதான் நம்மளுடைய இயக்கத்துக்கு காரணமாக அமைகிறது. நமக்கு உண்மையிலேயே பசி என்ற உணர்வு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்காக வேலை பார்க்கணும்? அப்படியே அமைதியா உட்காந்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டு டெய்லி ஜாலியா ஊரா சுத்தி பார்த்துட்டு தண்ணிக்கரை நீர்க்கரை ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு நம்ம காலத்தை ஜாலியா கொண்டு போயிடலாம். ஆனால் பசிக்குது, இந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும், பசியை நிரந்தரமாக போக்கிக் கொள்ளும் லைஃப்ல. அப்ப அதற்கு தேவையான ஒரு விஷயம் தட்பவெட்ப சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அழகான ஒரு வீடு வேணும், தப்பு கிடையாது. ஒரு அழகான ஒரு வீடை கட்டுறது தப்பு இல்லை, ஏன்னா நியாயமான முறையில நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு வேணும், ஏன்னா தட்பவெட்ப சூழ்நிலை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல தட்பவெட்ப சூழ்நிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உடை தேவை. இன்னொன்னு, நம்ம எல்லாரும் உடை போட்டிருக்காங்க, வேற வழி கிடையாது, அதனால நம்மளும் போட்டுதான். இல்ல ஊர்ல யாருமே உடையெல்லாம் அணிகலாம், நம்மளும் அணிய வேண்டாம். அப்ப எல்லாரும் நவ நாகரிக உடைகள் எல்லாம் கட்டுறாங்க. அப்ப நம்மளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு உடை அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி அடிப்படை வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு சிந்திப்பதும் உழைப்பதும் நியாயமான முறையில் அதற்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதும் என்னைக்குமே வாழ்வின் நோக்கம் அல்லது. அது இந்த பூமியில பிறந்தா உயிர் வாழ்வதற்காக சர்வவல்லா ஃபிட்டஸ்ட் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தகுதியை பெற வேண்டும். அதுக்கும் நம்முடைய ஹோல் லைஃபினுடைய வாழ்வினுடைய நோக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மனித பிறவினுடைய நோக்கமே வெறுமன பணம் சம்பாதித்து பேரும் புகழும் பெற்று அப்படி முடித்து விடுவது அல்ல. மனித பிறவியே எதற்காக கிடைச்சிருக்கு? பற்றி தொடர்வது இருவினை பாவ புண்ணியமே என்று சொல்வாங்க. நாம் முன்பு செய்த நல் மற்றும் தீய வினையினுடைய தொடர்ச்சியாக இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் அந்த கர்மாவை கழித்து பேர் அமைதி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் இந்த மனித பிறவியினுடைய முக்கியமான நோக்கம்.